நம்பிக்கை எல்லாம் துன்பம் நெஞ்சில் இறக்கி வைத்த சோகச் சுமையெல்லாம் நடந்தவைகள் அழித்து தகர்த்த நம்பிக்கை எல்லாம் புரிந்து கொள்வார் எவரும் இல்லை, புரிந்து கொள்வார் எவரும் இல்லை, உன்னை தவிர யாரும் இல்லை, யாரும் இல்லை. மன்னவா உன் வாசல் தேடி ஓடி நான் வந்தேன், உன் முக தரிசனம் கேட்டேன். மன்னவா உன் வாசல் தேடி ஓடி நான் வந்தேன், உன் முக தரிசனம் கேட்டேன். உன் பதம் அமர்ந்து உன் முகம் பார்த்து உன் மொழி கேட்டால் போதுமே. உன் பதம் அமர்ந்து உன் முகம் பார்த்து உன் மொழி கேட்டால் போதுமே. மன்னவா உன் வாசல் தேடி ஓடி நான் வந்தேன், உன் முக தரிசனம் கேட்டேன். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி, திருவருகை காலம் 2ஆம் வாரம், புதன்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40. இறை வார்த்தைகள் 25 முதல் 31 முடிய. யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள். அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ராயேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள். அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வார். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, வசனங்கள் 28 30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, மனிதர்கள் கடவுளை புரிந்து கொள்வதில்லை, ஆனால் கடவுள் தங்களை புரிந்து கொள்வதில்லை என்று முறையிடுகின்றனர். மனிதர்கள் கடவுளை தேடுவதில்லை, எனினும் கடவுள் தங்களுக்கு உதவுவதில்லை என்று குறை சொல்லுகின்றனர். மனிதர்கள் கடவுள் மட்டில் மூடிய மனம் உள்ளவர்களாக இருக்கின்றனர், எனினும் கடவுள் தங்களுக்கு அருளை பொழிவதில்லை என்று அங்கலாய்க்கின்றனர். இஸ்ரேல் மக்கள் இத்தகைய தன்மை வாய்ந்தவர்களாக விளங்கினர். தங்களிடம் பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு கடவுள் தங்களை கண்டுகொள்ளவில்லை என்று அங்கலாய்த்தனர். என் வழி ஆண்டவருக்கு மறைவாக உள்ளது, அதாவது ஆண்டவர் என்னை மறந்துவிட்டார் என்று இஸ்ரேல் இனம் சொன்னது. இத்தகைய தவறான மனநிலையை களைய இறைவாக்கினர் வழியாக இறைவன் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார். தன்னிடம் இருக்கின்ற ஆற்றலும் ஆறுதலும் அளவற்றது என்பதையும்,
மனிதர்கள் தாங்கள் கொள்ளும் நம்பிக்கைக்கு ஏற்பவே அவற்றை பெற்றுக்கொள்கின்றனர் என்பதையும் கடவுள் எடுத்துரைத்தார். கடவுள் மட்டிலான தங்களது நம்பிக்கையை ஆழமாக்கி, தேடலை அதிகமாக்கி, மனதை திறந்ததாக்கி கொள்ளக்கூடிய மனிதர்கள் புதிய ஆற்றல் பெறுகின்றனர். கழுகுகள் போல இறக்கை விரித்து உயரே செல்கின்றனர். ஓடினாலும் களைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். இறைவன் ஆற்றலின் ஊற்றாக இருந்து நம் சுமைகளையெல்லாம் தான் உள்வாங்கிக் கொண்டு நமக்கு வல்லமையும் ஆற்றலும் தருகின்றார் என்கிற செய்தியை இன்றைய நற்செய்தி உறுதிப்படுத்துகின்றது. எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்ற இயேசுவின் அழைப்பு மனதிற்கு இதமாகவும் இதயத்திற்கு ஆறுதலாகவும் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. இறைவன் நம் ஒவ்வொருவரையுமே தன் மகிழ்ச்சியிலும் நிறைவிலும் வல்லமையிலும் பங்கெடுக்க அழைக்கின்றார். இறைவனின் இத்தகைய அழைப்பு நற்செய்தி ஏடுகளில் பல இடங்களில் பரவி கிடைக்கிறது. மத்தேயு 4:19 வாசிக்கிறோம், என் பின்னே வாருங்கள். மத்தேயு 22:4 வாசிக்கிறோம், விருந்துக்கு வாருங்கள். மத்தேயு 25:21 வாசிக்கிறோம், என் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளவா. யோவான் 1:39 வாசிக்கிறோம், வந்து வாருங்கள். யோவான் 1:43 என்னை பின்தொடர்ந்து வா என்று வாசிக்கின்றோம். யோவான் 7:37 தாகமாக இருப்பவன் என்னிடம் வரட்டும். யோவான் 21:12 உணவருந்த வாருங்கள் என்று வாசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, தாய்க்குரிய பரிவோடும் நண்பனுக்குரிய உரிமையோடும் கடவுள் நம்மை அழைக்கின்றார். இத்தகைய அழைப்பிற்கு செவி கொடுத்து வாரி வழங்கப்படுகின்ற இறைவனின் வல்லமையை நமதாக்கி வாழ்வை கொண்டாட்டமாக மாற்ற முயற்சி எடுக்க இன்றைய நாளில் நாம் அறிவுறுத்தப்படுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, எம் வாழ்விற்கு தேவையான மகிழ்வையும் ஆற்றலையும் எங்கெங்கோ தேடி நாங்கள் ஏமாந்து போகின்றோம். அவற்றை உம்மிலே தேட எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென். நீரின் புகழிடம் என் ஆண்டவரே, நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்று வாழ்கிறேன். உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்று வாழ்கிறேன். நீரே என் புகலிடம். இருளில் உலவும் எந்த கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன், பயப்படேன். பகலில் தாக்கும் எந்த கொடிய வாதைக்கும் நான் அஞ்சிடேன், அஞ்சிடேன். இருளில் உலவும் எந்த கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன், பயப்படேன். பகலில் தாக்கும் எந்த கொடிய வாதைக்கும் நான் அஞ்சிடேன்.
இடமெல்லாம் என்னை காத்திட பணித்தீரே பணித்தீரே. எந்த வாதையும் வீட்டை நெருங்காது காத்திடுவீர் காத்திடுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னை காத்திட பணித்தீரே பணித்தீரே. உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என்கதி என்று வாழ்கிறேன். உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என்கதி என்று வாழ்கிறேன். நீரே என் புகலிடம். உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் வேளையில் பதிலளிப்பீர் பதிலளிப்பீர். துன்ப வேளையில் எங்களோடு தங்கி தப்புவிப்பீர் தப்புவிப்பீர். உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் வேளையில் பதிலளிப்பீர் பதிலளிப்பீர். துன்ப வேளையில் எங்களோடு தங்கி தப்புவிப்பீர் தப்புவிப்பீர். உம்மை நான்